ராஜனை மாசற்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Bless பண்ணுங்க. In Jesus name. Amen. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவே ஆராதிப்பேன் 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 ஆண்டவரே சுவே ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் 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 ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவரே தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவர் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆண்டவர் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் Hallelujah இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவர் எனக்கு நல்லவர் ரொம்ப நல்லவரா இருப்பவரே எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே இயேசுவே நீ நல்லவர் சொன்ன இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா இருப்பவரே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே ரட்சிப்பின் எடுத்துக்கொண்ட பாதையே ஓயா முத்தம் செய்திருப்பேன்
கரங்களை உயர்த்துவோர் தேவ ஜனமே நன்றி ராஜா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறவிடும் நீதானே. உன்னதமானவரே என் உறவிடும் நீதானே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறவிடும் நீதானே. உன்னதமானவரே உறவிடும் நீதானே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒதுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகழிடமே. ஒதுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளை புகழிடமே. நெருக்கடியிலே புகழிடமே. நெருக்கடியிலே புகழிடமே. முழு இதயத்தோடு உன்னதமானவரே. உம் அதிசயங்களெல்லாம்
ராஜாக்களா தேவியரா உமக்கென்று தெரிந்து கொண்டேன். ஆராதனை எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். Amen.
ஆவியானவரே தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, மழகான கண்களாலே முடிந்ததென்று உய்வாக சொல். அழகான யாரும் அறியாத உம் காருண்யம் உயர்த்தி வைத்த நல்ல உயர்த்தி சொல்லுங்க. யாரும் உம் காருண்யம் நல்ல நேசரே, அழகான அழகான முடிந்ததென்று Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்துவோம். நாங்கள் சொல்லுவோம். ரபாலி வானத்திலே உடைய மகிமையினால் எங்களை முடி சூற்றிக் கொள்ளுங்க. உங்கள் கிருபையினால் எங்களை முடி சூற்றிக் கொள்ளுங்க. எல்லா நாங்களும் ஆண்டவரை துதிப்பதாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமானவரே, கனத்துக்குரியவரை ஸ்தோத்திரம், மகிமைக்குரியவரை ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனை ஸ்தோத்திரம், நித்திய மாசற்ற உள்ளவரை ஸ்தோத்திரம். ஹalleluya, பாபா ஷரரா சத்தம் உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க. Thank you Father, thank you Father, thank you Father, thank you Father, thank you Father. Raba baba kamaraba didala ruba raba shere மேனமரந்தரோ ஆண்டவரே அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயர்த்துங்க, 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 உயர்த்துங்க.
நன்றி 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 ராஜாதி ராஜவே நன்றி மாசற்றுள்ளவரே நன்றி கிருபை நிறைந்தவரே நன்றி தூக்குகிற ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் கரகோஷத்தோடு தேவன நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவாங்க. கரங்களை தட்டி தேவன நாமத்தை மகிமைப்படுத்துவ தேவ ஜனங்களே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்துங்க. வரவழுதுக்கு நேராக என் கண்களை ஏடுகிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கினவரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறதுக்காக நன்றி. கடத்து தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே. We are ever grateful to you in all the ways of our life. Rapa papa shere mendo rabu raka kaka raka rianda rabu shara ramanda rabu. Thank you Father, thank you Jesus, thank you Jesus. விடாமுயற்சியோட விடாதீங்க. Praise the name of God, praise the name of God. Rapa papa shere mendo rabu karamanda rabu shurstaramanda rabu. Thank you Father, thank you. உயர்த்துங்க ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பாவை ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமா? அப்பாவுடைய நாமத்தை உங்களுடைய வாயை உச்சரிக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமா? அப்ப யோசித்து பாருங்க, நாம் எங்க தேங்கி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. Somewhere we are back. We need to get back to God. ஆண்டவரிடத்துல மறுபடியாக உறவாட, மறுபடியாக ஆண்டவரிடத்துல சேர. Keep persistence. விடாமுயற்சி. You will see the hand of God going through your life. விடாமுயற்சி. தேவ ஜனமே விடாதீங்க. ராபா லீபே ஷூரு ரோஸ்தர நோந்தர கரமாந்தரே பே ரகக்கரமாந்தரே நடாரியாதர மோந்தர போஷா கரிகா கரனாந்தர போ. Thank you ஆண்டவரே. Thank you ஆண்டவரே. Raba riba kaba nina nasturo montoro bo lavangara didara bo shakara niyandara. தேவ ஜனமே விடாதீங்க. Raba riba. Something in the atmosphere need to change. இருக்கிற சூழ்நிலைகள் மாற்றப்படணும் தேவ ஜனமே. Something need to change. Raba riba nanastara nontara karabu ladiyadara mondara. Thank you Father. ஆவியானவரே. Holy. என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ராஜாதிராஜன் பரிசுத்தராக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஜனங்கள் அவரை போல் இருக்கணும் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் தகப்பனே. We thank you God, we praise you God. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உடைய நீதி வலது கரத்துக்களை தாழ்த்தி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணிங்க. இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். மறுபடியாக இந்த மாலைவேளையில் உங்களை சந்திப்பில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? 136 சங்கீதம் 23 சொல்வது, நம் தாழ்விலை நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் 23, நம் தாழ்விலை நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்க. அப்போடைய நாமம் எப்பொழுதுமே மகிமைப்படுவதாக, எப்பொழுதுமே. See, there are few things is easy to do in God's presence. ஒன்று, ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆராதிப்பது ஈஸியான விஷயம். வேதத்தை வாசிப்பது ஈஸியான விஷயம். ஆனா கடினமான விஷயம் நம்முடைய ஆயுளத்தாரை நேசிப்பது. என்னங்க, நம்ம ஆயுளத்தார சொந்தக்கார நேசிப்பது நமக்கு என்னங்க? நம்ம வீட்டுல இருக்கிற ஜனங்களை மன்னிப்பது ஈஸியா? என்னங்க இது வரைக்கும் இருந்தீங்க, இப்போ யோசிக்கிறீங்க, தேங்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் மன்னிக்கிறதுக்கு. அது ரொம்ப கஷ்டம், அவ்வளவு ஈஸி கிடையாது. தாழ்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், பெருமையா இருக்கிறது ரொம்ப ஈஸி. நான் என்ன செய்த தெரியுமா அப்படின்னு சொல்லிடலாம்.
ஆனா தாழ்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்துல நிறைய ஜன சாதனம் பண்ணி தாழ்ந்து இருக்கிறாங்க. சில ஜனங்க சாதனையே பண்ணாத என்ன இருக்கிறாங்க, பெருமையை பாராட்டலாம். இதெல்லாம் நீங்க யுகித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். காட நீங்க தேடிட்டீங்கன்னா கண்டிப்பா பூமியில இருக்காதீங்க. அடுத்த வினாடி ஆண்டுடைய சமூகத்தின் மடியில போய் உட்கார்ந்துருங்க. இன்னும் கர்த்தரை தேடிட்டு இருக்கிறவங்க தான் இங்க இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு ஆமீன் சொல்லி எதிர்பார்ங்க. விசுவாசிக்கிறவங்க இல்லைங்களா? ஆண்டவரை என்ன பண்ணுங்க, இன்னும் தேடிட்டோமா? தேடணும். ஆண்டவர் ஏன் நம்ம இன்னும் பூமியில வைத்திருக்கிறார் தெரியுங்களா? ஆண்டவரை நேசிக்க. என்னங்க, எதுக்கு ஆண்டவர் பூமியில நம்ம வச்சிருக்கிறாரு? அவரை நான் நேசிக்க. இன்னும் நான் அவரை நேசிக்க துவங்கவில்லை, இன்னும் நேசிக்க ஆண்டு நம்ம என்ன பண்றாங்க, வைத்திருக்கிறார். அடுத்தது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய. லிசன் டு ஹிஸ் வாய்ஸ். அவருடைய வார்த்தைக்கு என்னதுங்க, கேட்கிறவனாக மற்றும் அல்ல அதுபடி செய்கிறவனாக மாறும். கேட்கிறவனாக மற்றும் அல்ல அதுபடி செய்கிறவனாக மாறும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 4:20 சொல்றது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவன் 1 30, 1 60, 1 100 இவர்களின் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அதே மார்க்கு சுவிசேஷம் 4:14 சொல்கிறது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வித்துவந்தனோ பீஜவனோ வித்துத்தானே. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கப்பட்ட வசனத்துக்குள்ள நிறைய பரிமாணங்களை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் கஷ்டமான விஷயம். நான் சொல்லிட்டு இருக்கிறது ஈஸியான விஷயம். கையை தூக்கி ஆராதிங்க, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரப்படுத்துங்க, அவரை துதிங்க அப்படின்னு சொல்றது எவ்ரி டே ஆஃப் லைஃப்ல இது நாம் செய்யலாம். ஆனா நீங்க செய்ய முடியாத சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நாம் நேசிப்பது, தாழ்மையா இருப்பது, என்னங்க, மற்றொரு இடத்துல பொறுமையா இருப்பது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது, இதெல்லாம் என்னதுங்க, கம்ஸ் டு தி ஹையர் கிரைட்டீரியா. இதுலயும் இன்னொரு லெவல் இருக்குதுங்க. அந்த லெவல் தான் பரிசுத்தமான லெவல். நான் பரிசுத்தமா இருப்பதை போல் நீங்களும். நீங்க வார்த்தை கீழ்ப்படிவீங்க, நீங்க வசனத்தை கேட்பீங்க, நீங்க மற்ற இடத்துல அன்பா இருப்பீங்க, பொறுமையா இருப்பீங்க, தாழ்மையா இருப்பீங்க, உண்மையா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா பரிசுத்தமா இருப்பீங்க நான் தான் கேள்வி. என கர்த்தர் சொல்கிறா, நான் பரிசுத்தமா இருப்பதை போல் நீங்களும். என்னங்க, நான் போன வாரம் உங்களை பார்த்து கேட்டேன், நான் உங்களுக்கு எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன். 1 கோடி ரூபாய் கூட எல்லாருக்குமே ஒரு கிளாஸ் தண்ணியும் கொடுக்கிறேன். தண்ணியை நீங்க திராட்சரசமா மாத்தணும். சிம்பிள் டாஸ்க். எப்பல ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க சொன்னீங்கன்னா, 1 கோடி ரூபாய் கூட இல்லங்க, ஒரு கிளாஸ் என்ன கொடுக்குறேங்க, தண்ணியை கொடுக்குறேன். குடிக்கிற தண்ணி, இந்த பிஸ்லரி பாட்டில், இந்த தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், வேற நினைச்சுக்க. சோ இந்த தண்ணியை நீங்க என்னவா மாத்துறீங்க? புரியுதுங்களா? இதெல்லாம் ஈஸியா? என்னங்க, சுலபமா? ஈஸியா? நம்ம பேசுறது அமத்தினமா, God bless you, சுவன் நாமத்தினால ஈஸியா? சோ நம்மளோட லெவல் குழந்தை லெவல்ல இருந்து வளர்ச்சி லெவலுக்கு வந்துடணும். உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன லெவலுக்கு வராங்க? Not everybody can come to such a place like this. எல்லாருமே இந்த பரிமாணத்துக்கு வர முடியாது. குழந்தை பரிமாணம், ஆடுகிற இடம், ஊஞ்சலான இடம், அந்த இடத்துக்கு எல்லாருமே வருவாங்க. ஆனா இந்த இடம் என்னங்க, ஊஞ்சல் ஆட்டுகிற இடம் கிடையாது. நமக்கு மேல, தலைக்கு மேல என்னங்க, முள்வேலியை போட்டுருக்காங்க. கீழே 2 கைகளோட என்ன பண்ணாங்க, இந்த மிலிட்டரியில உங்களுக்கு அந்த ட்ரெயினிங் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த சேத்துல விழுந்து என்ன பண்ணுங்க, கையிலேயே என்ன பண்ணுங்க, தள்ளாடி என்ன பண்ணுங்க, முன்பாக நீங்க போகணும். தலையை நீங்க தூக்க போனீங்கன்னா என்ன ஆகுங்க, மேல இருக்கிற முள்ளு குத்தும். அப்புறமா உங்களுக்கு ரோப் கிளைம்பிங் கொடுப்பாங்க. வேற எந்த விதமான உங்களுக்கு அனுகூலமான விஷயம் இருக்காது. வெறும் 2 கயிறு இருக்கும், 2 கை வச்சு மேல ஏறிட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி என்னங்க, ஈஸியா? இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம். இதுதான் இந்த புதன்கிழமை தூரத்துல சூப்பர் நேச்சுரல் என்ற வார்த்தை. அசாதிகளை செய்கிற தேவன் நம்ம மத்தியிலே அசைவாடுகிறார். அசாதியத்தின் ஜனங்கள் மட்டும்தான் அந்த அசாதியத்தின் தேவனை தேட முடியும் சொல்லி இந்த வேலையில மறுபடியாக ஆணித்தரமாக சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். எல்லாரும் கடவுளை தேட முடியாது. எல்லாருக்கும் இந்த ஹார்ட் வராது. உடைய எண்ணங்களும் மனதும் வேற மாதிரி போயிடும். அநேகத்துக்கு பிரியமுள்ளவர்களாகி நாம் தேவ பிரியராக மாறணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கேரக்டர் ஆஃப் காட், ஹோலினஸ் ஆஃப் காட். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பரிசுத்தம் லெவல்
அடுத்தது மகிமை. என்னங்க glory என்ற வார்த்தை? என்ன வார்த்தைங்க? என்ன வார்த்தைங்க? glory. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? glory பேர் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா சிலர், glory சிஸ்டர் சொல்லிட்டு. எங்க சித்தி ஒருத்தர் இருக்காங்க gloryன்னு சொல்லிட்டு, ரொம்ப தாழ்மையான ஒரு சகோதரி. அவங்க ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு என்னங்க? glory கிடியோன்னு சொல்லி அவங்களோட பேர். நான் அந்த glory பத்தி பேசல. எந்த gloryங்க? மகிமை. மகிமையின் மேகமாக இறங்கி வாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இப்ப நம்ம அதுதான் பார்க்க போறோம். சோ holiness, glory, அடுத்தது கிருபை. இந்த கிருபை ரட்சிக்கப்பட்ட கிருபை அல்ல. இந்த கிருபை அனுகிரகத்தின் கிருபையும் அல்ல. இந்த கிருபை அசாதிகள் செய்கிற கிருபை. உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கு புரியல. ஏன்னா எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டாலும் சரி, ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டாலும் சரி, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாத இருப்பதும் தேவ கிருபை என்ற அந்த பதோனி சங்கீதக்காரன் சொல்றது சரி. இந்த கிருபைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற கிருபைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்ப எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்னதுங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட. இந்த கிருபை வேற கிருபை. இந்த கிருபை வேற கிருபை. இது ரட்சிப்புக்கு ஓடிய பேசப்படுகிற ஒரு கிருபை. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிருபை நாங்க ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. சோ நீங்களும் நானும் கிருபை பெற்றோமா? ஆம், அதுல சந்தேகமே. நீங்களும் நான் என்ன பெற்றிருக்கிறோம்? கிருபை பெற்றோம். இப்ப ரோமர் புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ. இப்ப உங்களை மறுபடியும் கேட்கிற, ரட்சிக்கப்பட்ட கிருபை ஒரு கிருபை இருக்குது. இங்க ஒரு கிருபை பத்தி பேசிட்டு இருக்குது. என்ன கிருபை இது? பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ. நித்திய ஜீவன். இது என்ன கிருபை? இந்த கிருபை உனக்கு நித்திய வாழ்வுக்காக கொடுக்கப்படுகிற கிருபை. எபேசியர் 2:8 வாசித்த கிருபை ரட்சிக்கப்படுகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. பட் நாம் பேசிட்டு இருக்கிற கிருபை அழுவற்ற கிருபை. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மறுபடியும் சொல்றேன். இட்ஸ் a very hard subject. இந்த கிருபை. சோ 3 பரிமாணத்தை பத்தி நாம பார்க்க போறோம். ஒன்னு பரிசுத்தம். கர்த்தர் சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். அடுத்தது கர்த்தர் ரொம்ப மகிமை நிறைந்தவர். அவருடைய ஆசாரிப்பின் கூடாரத்துல மகிமை நிரப்பப்பட்டிருக்குது, நிரம்பி இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? என்னதுங்களே? அவருடைய ஆசாரிப்பின் கூடாரத்துல என்ன இருக்குதுங்க? மகிமைனால என்ன இருக்குதுங்க? நிரம்பி இருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? இப்போ யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். யோவான் புத்தகம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் ஒரு கிருபை இருக்குது. சோ கிருபைக்கு மேல என்ன இருக்குதுங்க? என்னங்க? இந்த கிருபை அசாத்தியம் செய்கிற கிருபை. நீங்க ரட்சிக்கப்படுகிற கிருபையும் பார்த்துட்டீங்க, பாவத்தினுடைய என்னதுங்க அந்த சம்பளம், நித்திய ஜீவனத்துடைய பரிமாணத்தோட கிருபையும் பார்த்துட்டீங்க. ஆனா சபை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபையோட பேரு கிருபையின் மேல் ஒரு கிருபை. என்னங்க கிருபை? இப்போ இதுவரைக்கும் பார்த்த கிருபைக்கு இதுக்கு மேல என்ன இருக்குதுங்க? என்னங்க? நீங்க கீழ் அடியில இருந்து தான் இந்த மேல அரங்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு ஒவ்வொரு படித்தளமாக நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. எதிர்பார்க்க எங்கிட்ட எங்கங்க? கிரவுண்ட்ல இருந்தீங்க. கிரவுண்ட்ல இருந்து ஆண்டவர் எங்க கொண்டு வந்துக்கிறாரு? சிலருங்க லிப்ட் இருந்தா லிப்ட்ல ஏறி சர்றன்னு வந்துட்டுவாங்க. சிலருங்க என்னங்க படிப்படியா என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. இல்ல சிலர் வயதானவர்களை நம்ம தூக்கி கூட வரோம் மேல. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க லிப்ட்ல வந்தீங்களா, நடந்து வந்தீங்களா, உங்களை யாரும் தூக்கின்னு வந்தாங்க? என்னங்க சொல்லுங்களேன். கிருபையின் மேல் கர்த்தர் யாரு? அவர் கிருபையின் மேல் கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் யாரு? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் யாரு? அவர் பிரபுக்களா பிரபுவாக இருக்கிறார். கர்த்தர் யாரு? ஜீவனுக்கே
ஜீவத்வாரமாக இருக்கிறார். கருணாக ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். கர்த்தர் யாரு? நீ சொல்ற எல்லா வார்த்தைக்கும் மேல் உடையவராக இருக்கிறார். கர்த்தர் யாரு? அவர் பரிசுத்தம் உள்ளவராக. ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன் விசுவாசிக்கிறவங்க. சோ இப்பொழுது நாம ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 6ஆம் அத்தியாயத்துல 3ஆம் வசனத்துல ஒரு பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். புக் ஆஃப் ஐசியா சாப்டர் 6 verses 3 ல இருந்து போவாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். யாருங்க அவரு? So கர்த்தருடைய குணாதிசயம். You got to see the character and the inhabitants of God. கர்த்தருடைய குணாதிசயம், அவர் தங்கி இருக்கிற ஸ்தலத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். So அவரை ஏன் நான் எட்ட முடியல, அவரை ஏன் நான் பார்க்க முடியல, அவரை ஏன் நான் உணர முடியல? அவர் இருக்கிற இடம் என்னதுங்க? ரொம்ப பரிசுத்தமான இடத்துல வாசம் செய்யலாம். வசனம் சொல்கிறது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்கிறாங்க பரிசுத்தர் 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 என்று. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால். சோ பரலோக ராஜ்யம் பரிசுத்தத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. பூமியும் அனைத்தும் அவருடைய மகிமையினால் என்ன பண்ணிருக்கிறார்களா? இல்லங்களா? அங்க துதிக்கும் போது இங்க என்ன உண்டாகுது? மகிமை உண்டாகுது. இங்க துதிக்கும் போது அங்க என்ன உண்டாகும்? அங்க துதிக்கும் போது இங்க மகிமை உண்டாகுது. இங்க துதிக்கும் போது இங்க பரிசுத்தம் உண்டாகும். அங்க என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும். கிருபையின் மேல் கிருபைனா பூமியிலிருந்து உங்க வார்த்தை மேல் லோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் வருது. உங்களுடைய ஜபங்கள் பூமியிலிருந்து அனுப்பி பரலோகத்துக்கு போயிட்டு கர்த்தர் அந்த ஜபத்தை ஆசீர்வாதமா அனுப்பி கொடுத்தாரு. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட ஒரு அறுவடை இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுச்சாங்க? புரியுங்க? உங்களுக்கு ஏதாவது புரியுதா? What you do on earth will also happen on heaven. இப்போ மத்தேயுவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பூலோகத்திலே நீங்கள் எதை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டு. சோ நீங்க என்ன இங்க ஸ்டார்ட் பண்றீங்களா கட்டுகிறதுக்கு? பரலோகத்துல என்ன ஆகுதுங்க? இல்லங்க அப்படின்னா நீங்க இங்க என்ன செய்றீங்களோ பரலோகத்துல அப்படியே நடக்கும். எவ்வளவு பேருங்க ஒரு ஆமென் சொல்லுங்க? இங்க நீங்கள் ஜெபித்தால் அங்கத்துல ஆசீர்வாதம் கீழே வரும். இங்க நீங்க ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தால் ஆண்டவருடைய ரெட்டிப்பானது வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லி எதிர்ப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாருங்க? ரெட்டிப்பான விஷயங்களை ஆண்டவர் செய்வார். சோ ஒரு பக்கம் பார்க்கும்போது தேவ என்னங்க பரிசுத்தமானது, தேவ மகிமையானது, தேவ கிருபை, அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை. நான் ஆகியிருக்கிற கிருபை சர்ச்சுக்கு வர அளவுக்கு இப்ப கரெக்டா இருக்கு. எங்க இருக்குதுங்க இந்த கிருபை? எங்க வர முடியும்? சொல்லுங்களேன் சத்தமாதான். நீங்க வாங்கி இருக்கிற கிருபை சர்ச்சுக்கு வருகிற அளவுக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு அந்த கிருபை இல்ல, அதனாலதான் வீட்டுல உட்கார்ந்துறாங்க. என்னங்க ஊர் உலகமே சுத்துவாங்க, ஆனா சர்ச்சுக்கு வர முடியாது. ஏன்னா அங்க கிருபை வேணும். நீ வந்துட்டீங்கன்னா ஆண்டவருக்கு கிருபையின் மேல் கிருபை தருவார். நீங்களும் நான் இந்த மாலை வேலையில டாப் அப்காக வந்திருக்கோம். என்னங்க பாப் அப் சாங் பாடுறதுக்காக வரலீங்க. என்னத்துக்கு வந்துக்கிறாங்க? டாப் அப்காக வந்துக்கிறாங்க. ஒரு ரீசார்ஜ் பண்றதுக்காக. அவருடைய சமூகத்துல வரும்போது ஒரு வைப்ரேஷன், ஒரு கரண்ட், ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு பவர் நமக்கு அப்படியே அசைவாடும். நம்முடைய முடிகளெல்லாம் நிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்முடைய உணர்வெல்லாம் தேவனை பார்க்கபடியாக அது செய்யும். நம்முடைய கண்கள் அவர் மேல் ஈர்ப்பமாக இருக்கும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். என்னுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய நாமத்தை ஒன்றை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நேரத்துல என் பிள்ளைகளை பற்றியும், மனைவி பற்றியும், கணவனை பற்றியும், குடும்பத்தை பற்றியும், பணத்தை பற்றியும், வேலை பற்றியும் எந்த நோக்கம் இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் 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 கர்த்தர். ஒரு ஆமென் சொல்வீங்களா? கரத்தை ஆண்டவருக்கு முன்பாக தட்டி ஆண்டவர் சொல்வீங்களா? கர்த்தர் 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 கர்த்தர். அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம். கிருபை மேல கிருபை, கிருபை கிருபை கிருபை. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. விசுவாசிக்கிறவன் என்னை வெல்லப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு. இப்ப அந்த வசனம் சொல்லுது பாருங்க, பூமியில நீங்கள் எதை செய்கிறீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும்.
பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ, பூலோகத்தில் எதை நீங்க கட்ட அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் அவிழ்த்து. என்னங்க இங்கத்துக்கு பரலோகத்துக்கு அந்த மாதிரி என்னங்க கனெக்ஷன்? என்னங்க கனெக்ஷன்? இங்க செய்தா அங்கே நடக்குமா, இங்க அவுத்தா அங்கேயுமா அப்படியே வந்துருமா? அது எப்படிங்க சாத்தியம்? இதுதான் டெக்னாலஜிங்க. இது பூமியில ஏதாவது இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற அப்படின்னா கட்டிட மாட்டேன். சில பிசாசுல ஓட்டும் போது நான் சொல்வேன், ஏய் நான் உன்னை இந்த நாள்ல பாக்கணும், ஒரு மணிக்கு கரெக்டா வந்துனா அந்த மணிக்கு வந்து வெயிட் பண்ணிடணும். சில பிசாசுக்கு 3 மாசம் வெயிட் பண்ணி பேசி போயிடுது. 3 மாசம் வரைக்கும் அது உள்ள வரதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஏய் தமாஷா சொல்லுங்க, எல்ஷடா மிஷன் சபையில நடக்கிற காரியங்களை சொல்றாங்க. என்னங்க அலைப்பாய்கிற இடம் கிடையாது, இது அலமோதுகிற இடம் கிடையாது. தேவன் தங்கி இருக்கிற இடம் இயேசுவின் நாமத்தினால. வெளியே இருக்கிறது உள்ள கொண்டு வருவேன், உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு போகுவேன். This is a different place. உங்களுக்கு தெரியாது. சர்ச்சுக்கு பிறகு நீங்க பாருங்க, இந்த வாரம் கூட போ ஆர்மில இருந்து 2 வாலிப பிள்ளைங்க வந்தாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். மனசாய்கிறது போல் சாய்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து அப்படி சாஞ்சா. அப்பதான் உணர்வு கொண்ட ஆண்டுடைய அபிஷேகம் என்ன பிரமாதம். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன இருக்குதுங்க, எவ்வளவு ஒரு வல்லமை, எவ்வளவு ஒரு பராக்கிரமம். விசுவாசிக்கிறீங்களா? சோ காடுடைய சமூகத்துல இன்டர்லாக் ஆகிற விஷயம் பாத்தீங்கன்னா பரிசுத்தம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் பரலோகத்துல பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரலோகத்துல வந்து பரிசுத்தமா சொல்ல. நான் பரலோகத்துல பரிசுத்தமா இருக்கிறதை போல நீங்களும் பூலோகத்துல பரிசுத்தமா வாழுங்க. நீ பூலோகத்துல பரிசுத்தமா வாழும் போது என்னுடைய மகிமையை உனக்காக தருவேன். நீங்க கேட்கலாம், ஆண்டவருடைய மகிமை தருவாரா? அவருடைய சொந்த குமாரனே உனக்கு தந்துட்டாரா? அவருடைய மகிமை உனக்கு தரமாட்டாரா? சொல்லுங்க. இவர்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்லவான்னு ஒரு இடத்துல வசனம் இருக்குது அல்லவா? அப்ப நீங்க யாரு? ஆண்டுடைய மகிமையை உடையவராக இருக்கிறீங்க. You carry God's glory. அதுதான் உங்க மேல ஒரு flaming fire இருக்கு, எப்போதுமே fire இருக்கும். பரிசுத்தம் என்றது உனக்குள் இருக்கிற விஷயம். மகிமை என்றது வெளியரங்கத்தின் விஷயம். உன் முகத்தை பார்க்கும் போதே அவருக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னங்க இந்த வசனம் முடிஞ்சிருச்சா? பூலோகத்துல எதை கட்டுகிறீங்க பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கோம். பரலோகத்துல எது அப்படி இருக்குதா? இல்லைங்க. பூலோகத்துல எதை கட்டுகிறீங்க பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கோம். பூலோகத்துல எதை நீங்க அவிழ்க்கிறீர்களோ பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கோம் என்று மெய்யாகவே உங்களுக்கு நானு சொல்லுகிறேன். இப்போ ஒரு ரகசியத்தை அங்க சொல்கிறார் பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும். எத்தனை பேருங்க? எத்தனை பேர் வேணும் ஆண்டவருக்கு? இந்த மாலையில எத்தனை பேர் கேட்கிறார்? 2 heart, 2 ஜனங்களை ஒரு மனதோட ஜெபிக்கிறது. என்ன வேணுங்க? 2 நபர்கள் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கணும். ஆகுமா? 2 பேர் அந்த வசனம் எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. 2 பேரு அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். பூமியில என்ன விஷயமா? ஒரே ஒரு மனசா. என்ன மனசுங்க? ஒரே மனசு, ஒரே சிந்தனை. அதனாலதான் சொல்றேன், வாயை திறந்து ஜெபம் சொல்லும்போது நம்ம யோசிக்கணும். ஒரே மனதா. ஸ்தோத்திரம்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு ஸ்தோத்திரம் போடணும்? குறைஞ்சபட்சம் எவ்வளவு? ஒரு 7 ஸ்தோத்திரம்னா சொல்லியா? எவ்வளவு சொன்னாங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன பண்ணாங்க? இது சொல்றதுக்கு கஷ்டமான்னு. இப்ப ஹalleluyaன்றங்க. எவ்வளவு ஹalleluya சொல்லலாம்? ஹalleluya 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 சொல்லலாமா இல்லையா? இப்ப பிரைஸ் காட்ன்ற என்ன பண்ணுங்க? இப்ப நாம பிரைஸ் கார்டுன்னு இருப்போம். அப்பதான் வந்துட்டு எங்க கொலால தண்ணி வரல, சீக்கிரம் அனுப்புங்க ஆண்டவரே ஜெபம். எப்படி ஒரு மனம் எப்படி ஒண்ணா ஒத்துரும் போது பாருங்க. நாம ஒரு குறிப்புக்காக சொல்லிருப்போம், அவங்க பக்கத்து சந்தில இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுதான் இம்பேலன்ஸ் இன் பிரேயர்னு சொல்லுவோம். பிரேயர்லயே ஒரு மனம் வராது இருக்குது. எந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறோமோ 2 மனதுள்ளவர்கள் ஒரு விஷயத்துக்காக இணைந்து ஜெபிக்கணும், இசைந்து ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு இந்த ஹாபிட் கிடையாது. நாம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் ரிசல்ட் நம்ம பார்க்கிறது. ரிசல்ட் பார்க்கணும்னா ஒத்து போகணும். விதை பூமியோட ஒத்து போகணும். நீ விதை மேல பூமி மேல வச்சுட்டு வளர்ந்துருன்னா வளராது.
பூமி என்ன பண்ணுங்க, விதைக்கணும், ஒத்து போகணும். ரெண்டு ஒத்து போகும்போதுதான் அதோட வளர்ச்சியின் பரிமாணத்தை வெளியே பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறவங்க, சோ விசுவாசிக்கிறவங்க. இப்ப புரியுதுங்களா? எப்படி ஒரு டியூனா வந்துட்டு இப்பதான் சார்ஜ் ஆகிக்கிற. இப்ப ரெண்டு பேரும் இங்க எத்தனை பேர் சொல்லி மாதிரி வாய் ஆண்டர் கட்டில உடைச்சு என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஆமென். சோ இப்ப வசனத்தை கேட்போம் பாருங்க. ஒருவனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அது அவர்களுக்கு. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணி ஏதாச்சும் இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளாத இருக்கிறீர்களா? ஒருவேளை பெற்றுக்கொள்ளாது இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நேரத்துல இருந்து இந்த வசனத்தை உங்களுக்கு உடையதாக மாற்றுங்க. ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்த்தேன். இந்த வசனம் உங்களுக்கு என்னவா மாறினாங்க? உடையதாக மாற்றுங்க. அப்பா நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்துக்கு என்ன பண்ணுங்க? செவி சாய்ங்க. இப்ப அடுத்த வசனம் சொல்றது பாருங்க, 20வது வசனம் 18-20ங்க. ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேர், ரெண்டு, இப்போ ரெண்டுல இருந்து ஆண்டவர் எவ்வளவு கொண்டு போகிறாங்க? மூணு பேர். எப்படி ரிவைஸ் பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேருங்க? ரெண்டு பேர் ஒரு மனதோட ஜெபம் பண்ணுங்க. இப்ப என்ன கேக்குறாரு? ரெண்டு பேரு மூன்று பேரு என் நாமத்தினால எங்க கூடி இருக்கிறார்களோ அங்கே அவருடைய நடுவுல நான் இருக்கிறேன். இப்ப யார் இருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? உங்க நடுவுல யார் இருக்கிறாருங்க? விசுவாசிக்கிறவங்க. விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்தம் என்றது வெளியே காமிச்சிட்டு போகிற விஷயம், ஷோகேஷ் விஷயம் கிடையாது. சீ நான் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிற பாரு, அது கிடையாது. பரிசுத்தம் என்றது நாங்க you possess அந்த விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக, பரிமாணிக்கும்படியாக, it should be like a injection மாதிரி உள்ள ஏற்றுக்கொள்ளுற விஷயம். உங்களுக்குள்ள பிளாஸ்ட் பண்ணாங்க, அல்ல அசுத்தம் என்ன பண்ணாங்க? எடுத்து போடணும். இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன், எனக்கு என் கண்கள் திறக்கப்பட்டது. ஒருவேளை உங்களுக்கு அது புரியுதா எனக்கு தெரியல. நீங்க என்னைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா அது வாசித்து பாருங்க. ஆதியாகம புத்தகத்துல சர்வம் என்ற ஒரு வார்த்தையை பார்த்து என்னங்க? சர்வம். சர்வம் என்னங்க? பாம்புன்னு பார்ப்பீங்க. வெளிப்பாடு புத்தகத்துல சர்வத்தை பார்க்க மாட்டீங்க. என்னங்க? டிராகன் என்ற வார்த்தையை பார்ப்பீங்க. என்ன வார்த்தைங்க? டிராகன். டிராகன் என்ன சொல்லுவீங்க? டிராகன் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு வார்த்தை டிராகன்? ஆதியாகம புத்தகத்துல என்ன இருக்குதுங்க? சர்வம் என்ற வார்த்தை பார்ப்பீங்க. சர்பன்ட், சர்பம் ஏவாள இடத்துல என்ன பண்ணுச்சுங்க? பேசினதுன்னு சொல்லி பார்ப்பீங்க. ஆனா வெளிப்பாடு புத்தகத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? டிராகன் என்ற வார்த்தை இருக்கும். பார்ப்போமா அந்த வார்த்தை வெளிப்பாடு புத்தகத்துல? வெளிப்பாடு 12:9. உலக மனத்தையும் 12:9 12:3 இருந்து கூட வாசிங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு கிடைக்காது. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. பெரிய வலு சர்ப்பம் இருக்குது. சர்ப்பம் என்னங்க? வலு சர்ப்பம் இல்லீங்களா அந்த வார்த்தை? இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இஸ் இட் கால்ட் ரெட் டிராகன் இருக்குதா என்னங்க? இங்கிலீஷ்ல ரெட் டிராகன் என்னங்க? என்ன வேர்டுங்க? உங்க தமிழ்ல வந்துட்டு பெரிய வலு சர்ப்பம், சிவப்பான பெரிய வலு சர்ப்பம்னு இருக்கும். ஆனா நீங்க ஆதியாகமம் 3ல நீங்க வாசிக்க கேட்கும்போது அந்த வார்த்தை இருக்காது, சர்ப்பம் இருக்கும். என்னங்க? சோ ஸ்னேக் என்றது என்னமா மாறிடுதுங்க வெளிப்பாடு புத்தகத்துல? டிராகனா மாறுது. என்ன தெரியுங்களா அதோட அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பாம்பு கடைசியில் என்னவா மாறிடுதுங்களா? வலு சர்ப்பமா மாறுதா? அதோட அர்த்தம் பழைய பாம்பு அப்படின்னு எழுதிட்டு இருந்தா கூட நான் அதை எடுத்துட்டு, ஆனா வசனம் பழைய பாம்புன்னு எழுதல, வலு சர்ப்பம் ஆச்சு. இப்போ நமக்கு வலு சர்ப்பம்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆனதுன்ற வார்த்தை யூஸ் பண்ண. என்ன ஸ்ட்ராங் ஆனதுங்க? பாம்பு நார்மல், பட் டிராகன் என்றது இட் becomes more powerful. என்னங்க? வலு என்னதுங்க? ஒரு சாதாரணமான ஒரு சர்ப்பம் என்னவா மாறிடுச்சுங்க? வலு. சாதாரணமான விசுவாசி 40 வருஷமா இருந்தாலும் கூட
வல்லமை உள்ள ஒரு விசுவாசியாக மாற முடியல. ஆதியில இருந்து அந்த வரைக்கும் அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்களோ அப்படிதான் இருக்கிறாங்க. வெறும் தோல் தான் மாறுச்சு. அப்படின்னா வரும்போது வாலிபனா இல்ல, சாகும் போது என்னங்க ஆயாவாச அந்த மாதிரி ஒரு கதை இருக்க கூடாது. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஒரு snake becomes a dragon, but a believer becomes a believer. பிசாசு ராஜ்யத்திலேயே மாற்றங்கள் உண்டு. ஆதிக்கத்துக்கும் வெளிப்பாடுக்குள்ளே அந்த சர்வமே மாற்றிக்கொள்கிறது, அதனுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்கிறது. ஆனா நாமும் மாறாமியா இருக்கணும். அப்படின்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லாத இருக்கும். Bible says it's become a great ferocious dragon. But believer is the same yesterday, is the same today, the same tomorrow. விசுவாசி நேத்தும் விசுவாசி, இன்னைக்கும் விசுவாசி, சாவோதான் அவன் பேர் நாங்க. உனக்குள்ள மாற்றம் வேணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையின் காரியத்தை செய்தேன். நான் வாலிபனா இருக்கும்போது வாலிபன் காரியத்தை செய்தேன். ஆனா இப்போ நான் என்னங்க முழு வயது உள்ளவனாக இருக்கிறேன். நான் முழுமையை செஞ்சேன். உங்களுடைய சேஞ்ச் என்ன வரணுங்க? அன்னைக்கு செய்யும்போது half an hour ஜெபம் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு நீ முடிக்கும் போது ஒரு 10 மணி நேரங்கள் முழங்கால நின்னு ஜெபிக்கிற அனுபவசாலித்துக்குள்ள ஒரு இயேசுவின் நாமத்தினால. You should passionate yourself. பிசாசு தான் ரொம்ப புத்திசாலியாக தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய குணங்களை மாற்றிக் கொள்கிறது. ஆனா நாமும் மாறாம அப்படியே இருக்கும். அதுக்குதான் நாம் தோல்வி அடைகிறோம். அது தோல்வியில அது சக்சஸ்ஃபுல் ரேட்டிங்ல போடும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதோட சரீரத்தை நாம் வந்து மாற்றி இருக்குது. நாமும் சொல்லுங்க, சபை ரேங்கிங் லெவல்ல பரிசுத்தத்துல எவ்வளவு லெவல் இருக்குதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். சபை வெறும் நம்ம சபைன்னு சொல்லாதீங்க, உலகத்துல இருக்கிற எல்லா சபையும் சொல்லுகிற பரிசுத்தத்துல உலகத்துல இருக்கிற லெவல் பரிசுத்த 10க்கு உலக சபையில எவ்வளவு நம்ம பாயிண்ட் கொடுக்கலாம்? ஆடை போட்டு கொடுக்கலாமா, உடைகளை போட்டு கொடுக்கலாமா, பேச்சை போட்டு கொடுக்கலாமா, என்னங்க ஆக்டிவிட்டிகளை போட்டு கொடுக்கலாமா, என்டர்டெயின்மெண்ட்காக கொடுக்கலாமா, இசைக்கருவிக்காக கொடுக்கலாமா? இதெல்லாம் பரிசுத்தமான்னு கேட்கிறேன் நான் உங்களை. This is not holiness. ஆடை போட்டானா போடலனா, உடைகள் போட்டானா போடலனா, பரிசுத்தம்ன்றது அலங்கரிக்கிற விஷயம் அல்ல, அது உள்ள இருக்கிற பரிமாணத்தின் விஷயங்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? சர்ச் வெளியே தான் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஷோ அதுதான் இன்னைக்கு என்னாச்சு பாத்தீங்கன்னா, பலிபீடத்துல இருந்து ஸ்டேஜ்க்கு வாங்கன்ட்டாங்க. ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டேஜ் இஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், பலி இஸ் ஃபார் ஆஃபரிங். பலிபீடம்ன்றது என்னங்க? பலியை செலுத்துகிற இடம், பலியை ஏற்றுகிற இடம், பலியை குடுக்கிற இடம். உங்களுக்கு புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் முக்கியல. டான்ஸ் ஆடுறாங்க ஆடிட்டோரியம்ல, அதுதான் ஸ்டேஜ். இது ஸ்டேஜ் கிடையாது. திஸ் இஸ் an altar. ஆல்ட்ரேஷன் தேவை, பரிசுத்தம் தேவை, தூய்மை தேவை. அதுதான் யார் வேணாலும் மாடு மாதிரி மேல ஏறிவாங்கன்னு சொல்றது. அது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதை கீழே நிக்க வச்சிருக்க. அசுசிப்படுத்தக்கூடாது. பலிபீடத்தை பரிசுத்தமாக நிமித்துக் கொள்ளுங்க. ரொம்ப கிரயமாக இருங்க, யோசனை துவாரமாக இருங்க. யாரை ஏத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்க. ஒரு பலிபீடத்துல இவ்வளவு விஷயத்தை நான் யோசிக்கிறேன்னு சொல்றது, உங்க வாழ்க்கையில நீங்க யாரை ஏத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அல்லவா? One wrong move can destroy your whole life. ஒரு சின்ன மூமெண்ட் வாழ்க்கை கெடுதலா மாத்திடும். Wrong motivation can change your perspective about things of life. உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகள் யோசனைகளை மாற்றி தரும். நாம் எல்லாருமே சொல்லுவாங்க, திருமணம் போயிட்டு இத்தனை வருஷம் சொல்லுவாங்க, மைண்ட் ஒன்னையில சொன்ன திருமணம் ஆகிவிட சக்சஸ் இல்லைங்க, அது ஃபெயிலியர். மைண்ட் ஒன்னா இருக்கணும், அதான் சக்சஸ்ஃபுல் மேரேஜ். என்னங்க சக்சஸ்ஃபுல் மேரேஜ்? உடம்பு சேருதா, எண்ணங்கள் சேருதா? யோசிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க உடம்பு சேர்றதுனால ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேரேஜ்ன்றாங்க. நாயும் பன்னி குட்டிகளும் சிங்க குட்டிகளும் நிறைய இனப்பெருக்க செய்யுது, அதனால அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குது வாழ்க்கையில் அர்த்தமா கேக்குறேன். It's not about body, it's about mind. ஒரே எண்ணம் துவாரம் உள்ளவர். அந்த வீடு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வீடு பாருங்க அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அந்த வீட்டுல கசப்பு இருக்காது, திட்டு இருக்காது, கோபம் இருக்காது, அகம்பாவம் இருக்காது, ரெஸ்பெக்ட் இருக்கும், கணம் கொடுப்பாங்க, பேசுவாங்க. அடிமையை நம்ம கொண்டு வரலைங்க வீட்டுக்குள்ள, இன்னும் சக மனிதனை கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுங்க? யாரு இல்ல அவங்க நம்ம வீட்டுல அடிமை இல்லைங்க. அவங்க யாருங்க? அவங்க
சக மனிதன் என்னை போல ஒரு வீட்டுல நல்லா இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு இருந்தவங்க இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து வாழ்ந்து சாப்பிட்டு இருக்கணும் தான். கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டோம், எச்ச பிளேட் கழுவுற இடத்துக்கு உட்கார. அவங்க வீட்டுல இருந்தா எப்படி இருந்திருக்கலாம், அரசியை போல ராஜாவை போல யாராவது இருந்திருக்கலாம். நம்ம வீடுகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அது உனக்கு பெருமையான்னு கேக்குற. லவ்ன்றது வந்துட்டு வெறும் ஆனிவர்சரியில ஐ லவ் யூ போடுறது கிடையாதுங்க. லவ் 365 நாளும் நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண, உன்னை கனப்படுத்துகிறதா உண்மையான லவ். நான் நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒரு நாள் ஜனங்களை மெச்சிக்கிறதுக்காக ஒரு புடவை வாங்கி கொடுக்கிறதோ, ஒரு நாள் ஒரு ஜனங்களை மெச்சிக்கிறதுக்காக என்னங்க பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்க, அதெல்லாம் உண்மையான அன்புங்க. தினந்தோறும் 365 நாள் அதே பரிமாணத்துடைய ஸ்டேட்டஸ் இருக்கணும். God அப்படிதான் அவனை எதிர்பார்க்கிறார் இயேசுவின் நாமத்தினால். ஒரே ஒரு இடத்துல கூட ஆண்டவனை விட்டு கொடுக்கவில்லை. யோசிச்சு பாரு, நம்ம வீட்டுல எத்தனை பேர் எத்தனை வாட்டி விட்டு கொடுத்திருப்பாங்க. அதுதான் எப்போதுமே நான் நம்புறது. என்னங்க, இனம் பெருகிறதுனால இவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க அல்ல, மனம் பெருகணும், மனதுள்ளவர்களாக மாறணும். அது புரியாது, இந்த ஜெனரேஷனுக்கு புரியாது, பழமையானவர்களுக்கு புரியும். அந்த காலம் வேற காலம் சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் a beautiful timeline. உலகத்திலே ரொம்ப அழகான கனம் கொடுத்த, மரியாதை கொடுத்த பெற்றோரை பார்க்கும்போது பயபக்தியா இருந்ததுங்க. எவ்வளவு ஒரு லைஃப் பாயிண்ட் தெரியுங்களா. அன்னைக்கு டிவி, அன்னைக்கு ஃப்ரிட்ஜ், அன்னைக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அந்த வீட்டுல அன்பு இருந்துச்சு. இன்னைக்கு வீட்டுல எல்லாம் இருக்குது, அன்பு இல்லை. அன்னைக்கு சாப்பாடு இருக்காது, கஞ்சி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா அந்த வீடு குடிச்சு சாப்பிட்டு வீட்டுல இருந்திருப்பாங்க. சாணிய முழவி அதுல உட்கார்ந்து படுத்திருப்பாங்க. இன்னைக்கு டைல்ஸ் இருக்குது, கிரானைட் இருக்குது, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. அன்னைக்கு கோணி பைகளை வச்சுட்டு தண்ணி குளிப்பாங்க. இன்னைக்கு டோர் வாசல் எல்லாம் இருக்குது, ஆனா சுத்திகரிப்பு இல்லை. உங்களுக்கு புரியுது நான் சொல்ற பரிமாணம்? பிம்பங்கள் எப்படி மாறுது பாருங்க, தத்துவங்கள் எப்படி மாறுது பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ அப்படியே இருந்து இப்படியே இருக்காது, மாற்றுதல் கொண்டு வா. உனக்குள்ள பழகி பெருகு, சேஞ்ச் ஆக. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல தன்னோட கடைசி அத்தியாயத்தை நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, ஏசப்பா கிருபையினாலும் சரி, மனுஷ தயவு, தேவ தயவு, அவருடைய சரீரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றத்தின் பிரிவினைகளை நீங்க பார்ப்பீங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்க எடுத்துக்கொண்டு வாசிக்க கேட்போம் பாருங்க. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில் இருந்தார். அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்க லூக்கா 2. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் விரக்தினாலே உன்னதத்திலிருந்து 52ங்களா? ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும். அப்ப இது வரைக்கும் என்ன வசனம் வாசித்தீங்க? லாஸ்ட் வசனம் 80 இல்லைங்க, லூக்கா 2:80. லூக்கா 2:52 வரல. லாஸ்ட் வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமா விருத்தி. என்னங்க அதிக அதிகமா என்ன இருக்குங்க? ஒரு சாதாரணமான தோட்டத்தில் இருந்த ஒரு மிருக ஜீவியமே கடைசி அத்தியாய வெளிப்பாட்டுக்குள்ள தன்னை தான் விருத்தி அடைந்து கொண்டு சொல்வது, விசுவாசிகளாக நீங்களும் நானும் பராக்கிரமசாலிகளாக மாறணும்ன்றது பாருங்க. புரிஞ்சுச்சு? எதாவது புரியுதா உங்களுக்கு? என்னங்க, ஏமாத்த வந்த ஒரு மனுஷன் விருத்தி அடைந்து இருக்கிறான், ஏமாற்றப்பட்ட மனுஷன் என்னவா இருக்கும்? ஏசப்பா அதுதான் இந்த வசனத்துல அவர் நாளுக்கு நாளாக விருத்தி அடைந்தார், வளர்ந்தார், அவருடைய ஸ்டாச்சர் மாறுந்தது, அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறுந்தது, அவருடைய ஜீவியம் மாறணும். புரியுதுங்களா நான் சொல்றதுங்க? So God உடைய composition on your life is different. கிருபை மேல கிருபை, holiness, happiness என்ற வார்த்தையில சொல்கிறோம் பாருங்க. சந்தோஷமா இருப்பது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு இல்லீங்களா, நீங்க எப்பொழுதுமே தேவனுடைய சமூகத்துல என்ன பாருங்க, சந்தோஷமா இருங்க. சோ பரிசுத்தம் என்றது உன்னுடைய உள் ஆடை, மகிமை என்றது வெளியேறும். இப்போ நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வேதத்தை திருப்போம். Let's go to the book of Isaiah chapter 6. ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன செய்தாங்களாம்? ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர். சிஸ்டர் நம்ம 4 போயிடலாம் சிஸ்டர். கூப்பிடுகிறவர்களின்
சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து என்னங்களா கூப்பிடுகிற ஜனங்களுடைய சத்தத்தினால் என்ன ஆகுங்களா? நீங்க கூப்பிட்டா உங்க வாயை விரிவா திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை விரிவா திறந்து ஜெபம் பண்ணுங்க. நாம சொல்லிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். வசனம் சொல்றது நீங்க கூப்பிடுகிற விதத்துல வாசல்களுடைய நிலைகள் என்ன ஆகுங்களா? என்னங்க பவுலும் சீலா அந்த மாதிரி ஜெபித்தாரா? ஓ செய்திருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பைபிள் என்ன பண்ணிக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ணா வாசல்களுடைய நிலைகள் என்ன ஆகுங்க? It means intensify your prayer. ஆண்டவருக்கு முன்பாக எப்படி பண்ணுங்களா? ஒரு பராக்கிரமத்தோடு ஜெபிங்க. நீ ஜெபிக்கும் போது நிலைக்கால்கள் அசைக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். Continuity of prayer. கிருபை மேல் கிருபை. It's not easy. இந்த விஷயம் என்ன இல்லைங்க, உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க தெரியல. சர்ச்ல இருக்கிற 4 வாசல் ஏதாவது ஒரு வாசல் என்ன பண்ணுங்க, நிலை மாறி அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன ஓரமா வந்துச்சுன்னா இவ்வளவுதான். சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு மாசம்ன்றது ஒரு வருஷம் கூட எடுத்துக்கங்க, அது கூட பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு வருஷம் எடுத்து 10 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. ஆனா சொன்ன விஷயத்தை என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? சொல்றது வாயில என்னதுங்க ஈஸி, செய்யுது என்னங்க பரிசுத்தமும் கஷ்டம்தான், மகிமையும் கஷ்டம்தான், கிருபையின் மேல கிருபைன்றது என்னங்க கஷ்டம்தான். பிரேயர் பண்றோம், பாட்டு பாடுறோம், கையை தூக்குறோம், வசனத்தை வாசிக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. டெய்லி பிரேயர், இது டெய்லி செய்யற விஷயம். அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு இன்றே தாங்க டெய்லி செய்கிற விஷயம். ஆனா இதெல்லாம் டெய்லி செய்ய முடியாது. அதுக்கு வேற ஒரு ரகம் தேவை. ரகதாராக நீங்க மாறணும். Change your personality. உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்குதான் காத்திருது, அதுக்குதான் நமக்கு அந்த blessing point. அந்த வசனம் சொல்லி பாருங்க, நிலைக்கால்கள் என்ன ஆகுங்களாம்? அசைந்து ஆலயம் புகையினால் என்ன ஆகுங்க? ஏதோ இந்த மிஷின் வச்சுட்டு கலர் கலர் லைட் வச்சுட்டு புகைய வச்சு மகிமை இறங்கி வந்துச்சுன்றாங்க பாருங்க. இந்த என்னங்க அதெல்லாம் கிடையாது. பாத்துக்கிறீங்க இல்லைங்களா? இந்த ஸ்டேஜ் லைட்ல எல்லாம் கலர் நம்ம அந்த பசங்க ஆடும்போது ஒரு புகையை மூட்டினாங்க. இப்ப அடுத்த வாரம் அதே புகை மிஷின் எடுத்துன்னு வர மேலதான் இருக்குது, ஆன் பண்ணிட்டு என்னங்க மகிமையினால் ஆண்டவர் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறாருன்னா என்ன பண்ணுவோம்? You understand the difference? புரியுதுங்களா? அவருடைய மகிமை எப்படி இருக்கும்? வர்ணிக்க முடியாத புகைன்னு எழுதி வச்சுக்கிறான். அவருடைய மகிமை என்ன பண்ண முடியல. ரொம்ப ஃபேன்சி ஆடாதீங்க, ரொம்ப ஃபேஷனபிள் ஆயிடாதீங்க. ஓல்டு ஸ்கூலுக்கு மறுபடியும் போகும். ஸ்லேட்டை வச்சு சாக் பீஸை கையில கொடுத்து நம்மளை எழுத வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு பென்னு புக்கு என்னங்க பெர்மனன்ட் மார்க்கப் பெண்ணுங்க, இன்னைக்கு நிறைய ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் நிறைய வந்துருது. பட் மறக்காதீங்க, துவக்கத்தை மறக்காதீங்க, ஆரம்பத்தை மறக்காதீங்க, முழங்கால மறக்காதீங்க, சமர்ப்பணமாக ஒப்பு கொடுக்கிறது மறக்காதீங்க, அந்த தேவனுக்கு முழுமையாக கொடுக்கிறது மறக்காதீங்க. அப்பா என்னை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவன். ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நாம் எல்லாமே காற்றடிக்கிற பதரை போல இருக்கிறோம் சொல்லி. காற்றடிக்கிற பதரைக்கு சமமாக. ஆனா அந்த வசனம் சொல்லி பாருங்க, அவரோட மகிமை புகை மூட்டை போல நினைச்சீங்களா ஆலயம் முழுமையாக நிறைந்தது. அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறதுங்க, அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானனே. என்னங்க கர்த்தருடைய மகிமை உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் பரிசுத்த, நான் பரிசுத்த, நான் பரிசுத்த ஆயிட்டேன் அப்படி வராது ஜெபம். என்ன வருங்க? இன்னைக்கு வேர்ல்ட் என்ன ஆச்சு தெரியுங்களா? செல்ஃப் ரைச்சஸ்க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சுய நாங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறீங்க, எங்களை தொடாதீங்கன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. எங்களை டச் பண்ணாதீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தொடுறது பேய்ங்க தான் தொடுது. இவன் நம்ம ரகம் உள்ளவன், இவனை நம்ம தொட்டுதான் ஆகணும். என்னங்க நீங்க பாருங்க, நிறைய பேர் இவங்களை டச் பண்ணாதீங்க அப்படியே சொல்லுங்க, நாங்க அப்படியே பண்றோம். ஏசப்பா ஜனங்க மத்தியில வாழ்ந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜனங்க வந்துட்டு ஊருக்கு வெளியே வாழ்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏசப்பா மேடை எங்க கொண்டு வந்தாங்க? ஜனங்க மத்தியில நின்று பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஜனத்துக்கும் அந்த ஊழியக்காருக்கும் 1 கிலோமீட்டர் தூரத்துல நிக்க வச்சுட்டு பேசி அவர் என்ன பண்றா பாய் பாய் பண்ணி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு நம்ம ஆளுங்க ஓன்னு போய் நிலையுமா?
உனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் குறையா இருக்கிறதுனால தான் நீ நிறைவான இடத்துக்கு போயிட்டு. ஆனா அந்த குறைய உன் வாழ்க்கையில நிறைவாக மாறிச்சுன்னா நீ கர்த்தரை தேடு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஐயோ நான் அதமானே, நானு அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. என்னங்க மகிமை என்ன தெரியுங்களா? என்னங்க மகிமைனா? சேனைகளின் கர்த்தரை ராஜாவை என் கண்கள் கண்டதே. என் கண்கள் எல்லா வார்த்தை பாத்தீங்களா? அப்பா அப்பா அப்பா, சேனைகள் கர்த்தரை நானு கண்டேனே. சேனைகள் கர்த்தர் நானு ஆலயத்துல வரும்போது நீ யாரை பார்க்கணும் தெரியுமா? பக்கத்துல இருக்கிறவங்க அல்ல. நிறைய பேர் குறை உள்ளவர்களாக என்னத்துக்கு மாறிட்டாங்க தெரியுங்களா? அவன் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா மற்றவனை பார்த்து காட தேட மறந்துட்டான். காட தேடுறதுக்கு இல்லையா ஆமென்னு பாஸ்டர் முடிச்சிட்டான். என்னங்க அவங்க இது சொல்லிட்டாங்க பிரதர், இவங்க இது சொல்லிட்டாங்க சிஸ்டர், உங்களை பத்தி உங்க விரல் நீளமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்க நாக்கு இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நமக்கு தேவை. வந்து எதுக்கு? பக்தி செய்யுது. காட் என்ன பண்ணோம்? நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன், நான் நிறைவா மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? See, nobody is going to help you to take to heaven. உன்னை யாருமே பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. நீயும் கர்த்தர் ஒருத்தர் தான் இண்டிவிஜுவலா பேசணும். மிருத்யு வாசலை தொடும், உன்னை அழைத்து கொண்டு போவோம். ஒன்னு நீ பரலோகத்துக்கு போகணும், இல்ல உன்னை நித்திய பாதத்துக்கு போகணும். அது விட்டா சண்டல இடம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எங்க போனாங்க? ஒன்னு எங்க போனோம்? ஒன்னு அவ்வளவுதான், சிம்பிள். சண்டல என்ன இல்லைங்க? சண்டல இடம் இருக்குதா? இஸ் தேர் எனி? நோ. நீ பக்தி செய்வதும் வளர்ந்தலையும் இடத்துலயும் யார் என்ன செய்யணும் பார்க்க கூடாது. அதே நேரத்துல அவருக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நீ பார்த்துக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு கை ரெண்டு விரிச்சிட்டு ஹalleluya ஹalleluya அப்படி நீ பண்ணா பக்கத்துல இருக்கிறவங்க பைத்தியம் தலை மேல கொட்டுவாங்க. ராஸ்கல். அது செய்யக்கூடாது, அது தப்பு. சித்திரகுப்தா மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாது. நம்ம என்னவா இருக்குனாங்க, நாம் செய்யற பக்தி மற்றவங்க என்ன பண்ணக்கூடாது, பரமசத்துல விட்டு கூடாதுங்க. நிறைய பேர் செய்யற பக்தி அவங்கள வந்து டிஸ்டர்ப், அது கூட நான் ஏத்துக்க மாட்டேன். when you do something you should not bother them, but நீ செய்யற ஒரு விஷயம் அவங்கள சார்ஜ் பண்ண. ஸ்தோத்திரம். thank you god, thank you god, thank you thank you father, thank you father, thank you ராபாந்தர பூஷாபாபா. ஆண்டவரே அந்நிய பாஷத்தை தாங்க தாங்க தாங்க. என் உதடுகளை தொடுங்க ஆண்டவரே, நாக்கு தொடுங்க ஆண்டவரே, என் எண்ணத்தை தொடுங்க ஆண்டவரே, சிந்தனை தொடுங்க. எசப்பா உங்களை மட்டும் தான் பார்க்கணும். ஆண்டவரே என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இவங்க முக்காடு போட்டாங்களா, அவங்க போகலையா, அதெல்லாம் பார்க்கறதுல சர்வீஸ் ஆமேன்னு பாஸ்டும் கை கழுவி வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. யாருக்கு நஷ்டம் அன்னைக்கு? யாருக்குங்க நஷ்டம் சொல்லுங்க? யாருக்குங்க நஷ்டம்? லாஸ் வேற யாருக்கு இல்ல. ஃபோக்கஸ் ஒன்லி காட், ஃபோக்கஸ் ஒன்லி காட். ஒருவேளை உன் பக்கத்துல ஒரு பிச்சைக்கார உட்கார்னா கூட you should not focus them, focus God. ஒரு பெரிய கோடீஸ்வரன் பக்கத்துல உட்கார்ந்தா கூட focus God. இவர்களை காட்டிலும் நீங்க தான் பெரியவரா. அவர்களுக்கும் உங்க தயவு தான் தேவை, எனக்கும் உங்க தயவு தான் தேவை. சோ நீங்க என்ன பண்ணுங்க? அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கூட யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்? தேவனை பார்க்கணும். உங்க கண்ணை மூடிட்டு வானத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி thank you father, thank you jesus, thank you ஆண்டவரே, thank you ஆண்டவரே. ஏதோ என்னுள்ள குறையா இருக்குது, இந்த வாரம் ஏதோ கோவித்து கொண்ட, வீட்டுல சண்டை போட்ட, திட்டிட்ட, அதனால என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. இந்த உதட வைத்து உண்மை ஆராதிக்க முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க 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 ஆண்டவரே. விடாமுயற்சி என்ன பண்ணாங்க? சரி, லாஸ்ட் ஒரு பர்சனாலிட்டியை பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. யாத்ராகமம் 33:12. வாசிங்க. மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ, இந்த ஜனங்களை நீ அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி ஆகிலும் என்னோடு கூட
இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்னங்க இன்னாரு கூட இன்னாரை அனுப்புவேன் என்று என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஆமென். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததினால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு என்ன பண்ணுங்க? அறிவிங்க. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதுக்கு கர்த்தர் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அப்படியே 15 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய பிரசனம் என் கூட வரலையா எங்களை என்ன பண்ணாதீங்க. எத்தனை பேர் சொல்லி இருப்பீங்க, ஆண்டவரே இந்த சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்க எங்க கூட வரலையா இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்? எத்தனை பேர் சொல்லி இருக்கீங்க? ஆமென்னு சொல்லிட்டு போன 10 பேர் ஏச்சு வெளியே வந்துவாங்க, வாங்க டீ குடிக்க போயிடலாம். ஆமென் கூட சொல்லி இருக்க மாட்டாங்க. எங்கங்க இதுல இந்த வசனம் வேறவா? உங்க சமூகம் வேற, நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், அந்த மாதிரி யாருங்க இருக்கிறாங்க? ஆவேன் ஆளுங்க பாதி பேர் சர்ச்சு. நல்ல வேலைக்கு ஹோட்டல் வைக்கல, ஹோட்டல் வச்சிருந்தா நம்ம ஆளுங்க போய் அங்க உட்காந்துப்பாங்க. You getting my point? உங்களுக்கு புரியுதா? உங்க சமூகம் போல நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என் வீட்டுக்கு நீங்க வரலன்னா நான் இந்த இடத்தை விட்டு நான் வர மாட்டேன். வசனம் இவ்வளவு அழகா ஒரு விவாதத்தை போல் கொண்டு போகிறார் பாருங்க. அப்படியே போங்களே. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா? நீங்கள் எங்களோடு கூட சோ நீங்க எங்க கூட வந்தா உங்க கிருபை எங்க மேல இருக்குதுன்னு அர்த்தம். என்னங்க நீங்க எங்க கூட இல்லனா அந்த கிருபை எங்க கூட இல்லன்னு அர்த்தம். அப்படிதானங்க? கிருபை மேல கிருபை. இப்ப அப்படியே கீழ வரணும் பாருங்க. அப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்ற. நீங்க எங்க கூட வந்தா நாங்க ஸ்பெஷல், நீங்க எங்க கூட வரலனா நாங்க ஸ்பெஷல் இல்ல. யாருங்க ஸ்பெஷல்ங்க? ஏசப்பா கூட வந்ததா ஸ்பெஷல். ஏசப்பா கூட இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனுஷனுக்கு மரியாதை ஸ்தோத்திரம் கையெடுப்பாங்க. ஏசப்பா கூட இல்லைன்னா நம்மள இப்படி கூட சீண்டி பார்க்க மாட்டோம். என்னங்க ஏசப்பா கூட இருந்தா என்னங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட். கடவுளுக்கு கூட என்னங்க கிருபை மேல் கிருபை, தயவு மேல தயவு, இரக்கத்தின் மேல் இரக்கம். நீங்க இருந்தாலும் பூமியின் ஜனங்க பண்ணாலும் எங்களுக்கு மரியாதையானவர். எங்க மான மரியாதையை காப்பாத்தினவரே யாருங்க? சில திட்டுறாங்க, நீங்களா கடன் வாங்கினாங்களா என்ன திட்டுறாங்க? உனக்கு மானம் மரியாதை ஏதாவது இருக்குதான்னு கேட்கறாங்க. ஆண்டவர் கூட நம்மள என்னதுங்க, அவர் இருந்தாதான் நமக்கு மரியாதை, அவர் இல்லைன்னா நமக்கு என்ன இல்லைங்க ஒரு நயா பேசக்க மரியாதை. அந்த வசனம் முடிப்போம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என்னங்க நீங்க சொல்லும், நீங்க சொல்லினா ஆண்டவர் பிளான மாத்திக்க மாட்டார். பிளான் சேஞ்ச் ஆகும். நான் வேற யாரும் அனுப்புறாரு, உங்களுக்கு வேற யாரும் அனுப்புனா பரவாயில்லையா? சமாதானமா யார் வரணும் கூட? அதுக்கு என்ன முயற்சி செய்திருக்கிறீங்க? What was your last prayer before God? என்ன முயற்சி செய்தீங்க? விசுவாசிக்கிறவங்க உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி ஆஃப் காட் தான் உங்களுக்கு கொண்டு வரும். எல்லாருமே 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிரேயர் பண்ணலாங்க. 1 மணி நேரம் முழங்கால நின்னு பாருங்க. உங்க மண்டையில இருந்து ஒரு நரம்பு ஓடும், சரியா ஓடும். முழங்கால் ஷேக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும், எண்ணங்கள் பதற ஸ்டார்ட் ஆகும். கீழே உட்காரணும்னே ஒரு யோசனை வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். It's not easy of pleasing God. கர்த்தரை பிரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். விசுவாசம் இல்லாத கர்த்தரை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். நம்ம வசனத்துல வாசிக்க கேட்டுக்கிறோம், போன வாரம் கூட கேட்டது. காலை இம்ப்ரெஸ் பண்றது ஈஸி கிடையாது. ஒரு ஃபயர் வேணும் உங்களுக்குள்ள. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக பரிபூர்ணமா வாழ்ந்துட்டு போங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வச்சுக்கோங்க. காட் கிட்ட
இனி ஒரு ஜென்மத்தை நாம் எடுத்து பூமியில வந்து நம்மளுடைய நேரத்தை செலவு பண்ணி திருப்பி ஒரு குடும்பத்தை ஸ்தாபித்து நாம் செய்ய போகிறது அல்ல. அப்படி இருந்தா நான் மறுபடியும் சொல்லுவேன், கடைசி உங்களுடைய வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கிடைப்பா, அன்னைக்கு பக்தி செய்துட்டு போயிடுங்கன்னு சொல்லுவேன். பட் அந்த மாதிரி சான்ஸ் இல்லையே. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக, ஒரே ஒரு குடும்பம் இயேசுவுக்காக, ஒரே ஒரு ஜீவன் இயேசுவுக்காக. அது இருக்கிற நாட்களை கர்த்தருடைய கிருபையை பிடிச்சிடும். Captivate the heart of God. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மோசே நீ சொன்னபடியே ஆகும். வாசிங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, இந்த வார்த்தையில சொல்லிட்டு இருக்கும்போது மோசே இப்போ செகண்ட் பிளான் ஓபன் பண்றார். என்னங்க செகண்ட் பிளான்? மோசே இப்போ வாய்த்தர் சொல்றாரு, உங்க மகிமை எனக்கு காமிங்க என்றார். உம்முடைய மகிமை எனக்கு காண்பி. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை பாருங்க, இது வரைக்கும் சொல்லிட்டு என்னங்க, உங்க பிரச்சனை இருந்தா போதும், நீங்க வாங்க எங்க கூட, எங்களை வழி நடத்திட்டு போங்க, அப்படியே இப்படிதான் பேசிட்டே இருந்தாங்க. மோசே எவ்வளவு புத்திசாலி பாருங்க. இது ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஆண்டவரே இப்போ உங்க மகிமை காமிங்கன்றார். இப்ப அவரு என்னன்றாரு, முடியாதுன்றார். எடுத்த உடனே சொல்றாரு. என்னங்க 19வது வசனங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஆமென். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமுள்ளவனாக இருக்கிறனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். தேவ ஜனமே, இதுக்கு முன்னா ஒரு கிருபை பத்தி கேட்டமே. கிருபை மேல ஆண்டோட சித்தம் கிருபை, புரியுதா? லேசான ரட்சிக்கப்பட்ட கிருபை பத்தி பேசல, நீ பாவத்தில் விமோசனம் பெற்ற கிருபை பத்தி பேசல. இந்த கிருபை ரொம்ப விலையேறப்பட்டது. இது மகிமை காணுகிற கிருபை, காடை காணுகிற கிருபை. யார் மேல நான் கிருபையா இருக்கணும்னு நினைக்கிறனோ அவன் மேல நான் கிருபையா இருக்குவேன். யார் மேல நான் தயவா இருக்கணும்னு நினைக்கிறனோ, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. ஆமென். 20க்குங்க. நீ என் முகத்தை காண, நீ என்னோட முகத்தை காண மாட்டாய். மோசே எப்படி கொண்டு போகிறார் பாருங்க, கிருபையெல்லாம் சொல்லிட்டே வராரு. இப்போ ஆண்டவர் டக்குன்னு ஒரு செக் பாயிண்ட் இருக்கிறார். என்னதுங்க, சாரி மோசே, நீ ஏதோ ரிக்வெஸ்ட் கேட்டியே, அது நானு செய்ய முடியாது. நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய், காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்று. சங்கீதக்காரன் 34 சங்கீதம் வசனம் சொல்கிறது, உம்மை பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல காமிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதே தேவன் பூமியிலே பிறந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்தேன். காமிக்க மாட்டேன்னு சொன்னாரு. என்ன பூமியில, பூமியிலே என்னங்க பொருளியா, என்னங்க ஆட்டுக்குட்டியானவர் பொருட்கள ஏசப்பா பூமியில வரல. என் முகத்தோடு காமிக்க மாட்டேன் மோசன்னு சொன்ன அதே தேவன் அவருடைய இருதயத்தை காமிக்க. நீ வேற என் முகத்தை தான் ஆசைப்பட்ட, ஆனா என் இருதயத்தை கல்வாரின் சிறுகள். அதுதான் எல்லா இடத்துலயும் பஞ்ச் பண்ணிட்டாங்க ஆண்டவர். கண்ணு, தலை, ஸ்கால்ப், தாடிகள் புடுங்கப்பட்டது, மூஞ்சில குத்திட்டாங்க, காரி துப்பிட்டாங்க, முது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பீஸ் பீஸாவே ஓபன் பண்ணிட்டாங்க. கை, 2 கையில என்ன பண்ணாங்க, ஆணினால அடிச்சிட்டாங்க. காயம் அதே போல அடிச்சிட்டாங்க. என்னதுங்க, தன்னோட மார்பு பகுதியில் எடுத்து ஈட்டி எடுத்து குத்திடுறாங்க. ஆனா அவருடைய இருதயத்தை மட்டும் தொட முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நீ மாத்திரம் இருக்கிற, நீ மாத்திரம் தான் குத்த முடியும், நீ மாத்திரம் தான் ஆண்டவருக்கு வேதனை கொடுக்க முடியும், நீ மாத்திரம் தான் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். நான் இருதயத்தை கவர்ந்து இழுத்தவன், அதனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க எதிர்பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களை அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நீ என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஏசப்பா பூமியில் இருந்தனால என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாறு, என்னிடத்திலும் விசுவாசமாறு. மார்த்தாவை பார்த்து கேட்கிறார், நீ அநேக காரியங்கள் குறித்து நீ கலங்குகிறாயா? என்னதுங்க, வேண்டாம் கலங்காதுன்றார். தன் தாயார் அழுந்திருக்கிற காட்சியை பார்த்து சொல்ற, அழகமா, உனக்காக நான் அல்ல, உனக்காக இன்னொரு பிள்ளை நான் நியமித்து வைத்து போகிறேன். ஸ்திரீ இது உன் தாயின்னு சொல்லி நாங்க அந்த பிள்ளையத்துல ஒப்பு கொடுத்துட்டு போகிறார். என்ன ஒரு சிந்தனை உள்ள தேவன். இந்த இடத்த சொல்ற, நீ என்ன பார்த்துட்டா செத்துருவன்ற. இப்ப ஏசப்பா பார்த்து மூஞ்சிதான் இந்த இடத்துல உயிரோட உட்காந்துறாரு. அது கூட நீங்க மறக்காதீங்க. அப்படியே பார்த்த மூஞ்சிங்கதான், நீங்க ஏசப்பா பார்த்த மூஞ்சிங்கதான் நம்ம என்ன பாக்குறாங்க. எங்க கம்பக்காட்டுல சுத்திட்டு இருந்தேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இருந்த நம்ம அவனுடைய சமூகத்தை பார்த்து, இன்னைக்கு என்னுடைய முகம் அவருடைய முகத்தை பார்த்து, சிலுவையை நோக்கி பார்த்து எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, பைத்தியக்காரா இருந்தாலும் சரிங்க, பேய் பிடித்தவனா இருந்தாலும் சரி, வியாதிஸ்தனா, அவை பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்க. அந்த வசனம் சொல்லுங்க பாருங்க, நீ என் முகத்தை காண முடியாதே மோசே, நீ என் முகத்தை காண மாட்டாய்,
ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். கண்டும் உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு இடம் உண்டு. அது இடம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகம், சர்ச். என் இடத்துல ஒரு இடம் உண்டு, கண்மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் கால்களை தேவனுக்கு கர்த்தர் கண்மலை மேல் வைத்திருக்கிறார். ஒளையான சேத்திலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி என் கால்கள் என்ன செய்திருக்கிறாங்க? கண்மலை மேல வைத்திருக்கிறார். பேதுரு பார்த்து சொல்கிறார், இந்த கண்மலை மேல் என் சபையை நான் கட்டுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? விசுவாசிக்கிறீங்களா? என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே வா, கண்மலையில் நில்லு, நீ வா. நான் உன்னை பார்க்க, நீ என்ன பார்க்க வாஞ்சிட்டு தானே நீ அந்த இடத்துல என்ன பண்ண? இன்னைக்கு சர்ச்ல நான் ஆண்டவரை பார்க்கிறதுக்கு உதவி செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்மலையாக கிறிஸ்துவுக்கு எத்தனை கோடி நன்றி செலுத்தினாலும் அது போதாதான், அது நிறைவுள்ளதாக இருக்கு, சம்பூர்ணம் உள்ளதா. விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா காமிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய இருதயத்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியாக காமிக்கும். லாசரை பார்த்து சொல்றேன், இந்த கல்லை தூக்கி பரட்டி போடுங்க, அவன் உயிரோட வெளியே வரட்டும், அப்பதான் என்ன பார்க்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அன்னைக்கு சாயங்காலம் ஏசப்பா நாங்க பாதத்துல தான் லாசர் விழுந்து கிடந்திருந்தான். நானு என்னங்க காலையில செத்து போயிருந்தேன், சாயங்காலம் கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இது அவருடைய என்னங்க, அவனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்துக்கிறாங்க. யார பார்க்கறதுக்குங்க? லாசரை பார்க்கறதுக்கு. ஆனா லாசர் யார பார்த்து உட்கார்ந்தா? கர்த்தர். உங்களுக்கு புரியுதுங்களா? உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பரிமாணம் ஜனங்க பார்க்கும், ஆனா நீ எப்போதுமே கர்த்தரை மாத்திரம். God தான் பெஸ்ட். சோ பரிசுத்த மகிமை கிருபையின் மேல் கிருபை. யாருக்கு ஆண்டவர் இறங்கிட நினைக்கிறா அவர் இறங்கிடுவார். யாருக்கு இறங்குவா அது நீங்க தான் டிசைட் பண்ணணும். உனக்கு இறங்குவாரா? நிச்சயமா இறங்குவா. உமக்கு பிரியமா வாழ்வாண்டவரே, உங்க சித்தத்தின்படி நான் ஜீவிப்பாண்டவரே, உடைய கற்பனைகள் எல்லாம் நான் கை கொள்வாண்டவரே, உமக்காக வாழ்வு, உமக்காக இருப்பேன். ஒருவேளை இந்த உலகத்துல பார்க்கலன்னா வரப்போகிற உலகத்துல இந்த கண்கள் உண்மை நோக்கமாக பார்க்க. விசுவாசிக்கிறீங்களா? அதை நான் மனப்பூர்வமாக என்ன பண்றேன்? மனப்பூர்வமாக. என்னங்க சந்தேகத்தோட சொல்றீங்களா? என்னங்க பாதாளத்துக்கு போறதுக்கு ஆசை இருக்கிறதுனால கை தூக்கி வராமன்னு சொல்லுவோமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு எங்க போக கூடாது? நமக்கு இடம் எங்க தெரியுமா? இப்ப ஆண்டவர் இப்ப அந்த கண்மலையில கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த இடத்துல இப்ப காட பார்க்க போறோம், ஆண்டோடைய சமூகத்தை பார்க்க போறோம். கண்களுக்கு நான் ஜெபம் செய்வோம். Father, we want to look to your presence, God. ஆண்டவரே, இன்னைக்கு 3 பிம்பங்களை கொண்டு நாம் பார்த்தோம் தகப்பனே. ஒன்று மகிமை, ஒன்று பரிசுத்தம், அடுத்தது கிருபையின் மேல் கிருபை, அன்லிமிட்டட் கிரேஸ், குறைவற்ற கிருபை. இது ரட்சிப்பை காட்டிலும், என்னை பாவத்தில் நித்திய ஜீவனை காட்டிலும் ஆண்டவரிடத்தில் உறவாடுகிற கிருபை. ஆண்டவரே, இந்த ஏனோக் என்ற ஒரு மனுஷன் ஆதியாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 23, 24, 25 அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர் காணாமல் போனார் சொல்லுங்க. அந்த இடத்துக்கு என்னை கொண்டு வாங்க, உம்மை நோக்கி பார்க்கிற இடத்துக்கு கொண்டு வாங்க, உம்மிடத்துல உறவாடுகிற இடத்துக்கு கொண்டு வாங்க. God, இயேசுவின் நாமத்தினால we are not trying to tell we are the best church, best people ன்னு சொல்லாதவரே, உலகத்திலே ஆண்டவரே இந்த பாவியை நேசித்து எங்கள் கையில ஒரு மைக்க கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களை அறிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, அதுக்காக உமக்கு கூட நன்றி ராஜா. இன்னும் நான் தாழ்த்துவேன் உம்முடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மை மட்டும்தான் நாங்கள் உயர்த்துவோம் தகப்பனே. நீதியின் வலது கரத்துகளை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. Thank you, Father. Thank you, thank you, thank you, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you.